பார்த்தீங்கன்னா இன்று தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் டீ கடையாகட்டும், பேருந்து நிலையமாகட்டும், மெட்ரோ ரயிலாகட்டும், ரயில் நிலையமாகட்டும், எங்கு சென்றாலும் எல்லோரும் கேட்பது, ஏன்பா இப்படி விஜயை படுத்துறாங்க, அவர் என்ன பாவம் செஞ்சாரு, ஏன் அவரை பதவியேற்க அழைக்க மாட்டேன்றார் ஆளுநர் என்ற பேச்சு தான் தலைப்பு செய்தியாகவே இருக்கிறது. அந்த அளவுக்கு விஜயை ஏன் இப்படி செய்கிறார் ஆளுநர், ஏன் அழைக்க மாட்டேன் என்கிறார், 3 முறை போய்விட்டார், 3 முறை போய் கடிதம் கொடுத்தும் அழைக்கவில்லை என்ற வகையிலே ஆளுநர் தரப்பை நோக்கி பொதுமக்கள் கேள்விக்கணைகளை வீசிக்கொண்டிருக்கிறார்கள். இது நேரடியாக மட்டுமல்ல, ஆன்லைன் மூலமாக, ஆஃப்லைன் ஆன்லைன் என இரண்டிலுமே தற்போது பெரிய டாபிக்காக, ஹாட் டாபிக்காக விவாதமாக சென்று கொண்டிருப்பது சமூக வலைதளங்கள் எது என்று பார்த்தால், ஆளுநர் ஏன் அழைக்க மாட்டேன் என்கிறார், என்ன பிரச்சனை அவங்களுக்கு இப்படி என்று கேட்கிறார்கள். மறுபக்கத்திலே மெரினாவில் ஜல்லிக்கட்டு புரட்சி போல விஜய்க்கான புரட்சி, விஜய் உரிமை கோரும் புரட்சி என்ற வகையிலே ஒரு புரட்சி வெடிக்குமோ என்ற தகவல் பரவ ஆரம்பிக்க, 2வது நாளாக மீண்டும் 3வது நாளாக இன்று மெரினாவிலே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இப்படி மக்கள் எழுச்சி ஒரு பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் தாமதப்படுத்த விஜய் ஆட்சி அமைக்கிறாரோ இல்லையோ அது வேறு விடயம். ஆனால் விஜயுடைய மாஸ் கிராஃப் வளர்ந்து கிடுகிடு என உயர்ந்து கொண்டே செல்கிறது. அவர் மேல் அனுதாபம் அதிகரித்து கொண்டே போகிறது. விஜய் பாவம்பா, ஏன்பா அழைக்கிற என்ற அனுதாபம் விஜய்க்கு பெருகி கொண்டே போகிறது. ஒருவேளை இப்போ தேர்தல் நடந்தால் 200 தொகுதிக்குமே விஜய் ஜெயித்து விடுவார் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய மாஸ் கிராஃப் ஏறிக்கொண்டே செல்கிறது, உயர்ந்து கொண்டே செல்கிறது என்பதையும் நாம் பதிவு செய்யாமல் இருக்க முடியாது. என்றால் தற்போது விஜயில் 2 விடயங்களை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் நேயர்களுக்கு. அதாவது விஜய் முதன்முறையாக ஆளுநரை சந்திக்கும் பொழுது செங்கோட்டையன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாம் தனிப்பெரும் கட்சி என்ற வகையிலே ஆட்சி அமைக்க உரிமை கோருவோம், அதுதான் மரபு, அப்படி அழைப்பு தான் சரியானது, டெக்னிக்கலாக அது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது, நாங்கள் தனிப்பெரும் கட்சி, எங்களை ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறோம் என கடிதம் கொடுப்போம் என்ற வகையிலே கூறியிருக்கிறார். ஆனால் செங்கோட்டையன் மட்டுமே மற்ற சில தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் இருக்கிறார்கள் விஜய்க்கு, பெயர் சொல்ல விரும்பவில்லை நான், அவர்களெல்லாம் இல்லை காங்கிரஸ் 5 பேர் நம்ம கொடுத்து விட்டார்கள், எனவே காங்கிரஸ் நம்பரையும் சேர்த்து கூட்டணியாக நாங்கள் 108 + 13 இருக்கிறோம் என்ற வகையிலே கடிதம் கொடுப்போம் என கொடுத்திருக்கிறார்கள். அதை டைப் செய்து சரி என்று விஜய் ஏற்க, மெஜாரிட்டி வின்ஸ் என்ற வகையிலே நிறைய பேர் சொன்னவுடன் செங்கோட்டையன் சொன்னதை ஏற்காமல் மற்றவர்கள் சொன்னதை ஏற்று அந்த கடிதத்தை தயாரித்து ஜோசப் விஜய் அந்த கடிதத்தை ஆளுநரிடம் கொடுக்கிறார். ஆளுநர் கடிதத்தை பார்த்தவுடன், கூட்டணியாக நீங்கள் பெரும்பான்மையே இல்லை, இன்னும் பெரும்பான்மைக்கு 6 இடங்கள் தேவைப்படுகின்றன, உங்கள் 2 தொகுதி 1 தான் எடுத்துக்கொள்ள முடியும், எனவே 112 தான் இருக்கிறது, மீதி 6 இடங்கள் தேவை, நீங்கள் பெரும்பான்மை பட்டியலை கொடுங்கள் என்ற வகையிலே திருப்பி அனுப்பிவிட்டார். என்ன பிரச்சனை என்று சட்ட நிபுணர்கள் கலந்து ஆலோசிக்கும் போது மிக தெளிவாக அவர்கள் சொல்கிறார்கள், தனி பெரும் கட்சி என்ற வகையில் நீங்கள் கடிதம் கொடுத்திருந்தால் ஆளுநர் உங்களை அழைத்திருக்க வேண்டும் என்றால் அதுதான் மரபு, அதுதான் சட்ட விதி. ஆனால் நீங்கள் கூட்டணி என்ற வகையில் காங்கிரஸையும் சேர்த்து எண்ணிக்கையை கொடுக்கும் பொழுது பெரும்பான்மை எண்ணிக்கை இல்லை, அதனால் உங்களை அழைக்க முடியாது, பெரும்பான்மை பட்டியலை கொடு என்று ஆளுநர் கேட்டுக்க. எனவே ஆளுநர் செய்தது சரி என்று முதல் நாள் கூறியிருக்கிறார்கள். சரி, 2ஆம் நாள் மீண்டும் ஒரு கடிதத்தை தயார் செய்கிறார், மீண்டும் 2 கட்சிகளை சேர்த்து நாங்கள் இவ்வளவு கூட்டணி இருக்கிறோம் என்ற வகையிலே போய் கொடுக்கிறார். மீண்டும் என்ன செய்கிறார் என்றால், கூட்டணி பலம் இருக்கு என்றுதான் கொடுக்கிறார், தனி பெரும் கட்சி என்ற வகையிலே அந்த கடிதத்தை மீண்டும் கொடுக்கவில்லை. மீண்டும் செங்கோட்டையன் சொல்வதை விஜய் செய்யவில்லை. இதனால் மற்றவர் சொன்னதை செய்ததால் மீண்டும் தவறு. அடுத்த நாள் சிபிஐ, சிபிஎம் என்று 2 கட்சி ஆதரவு தெரிவிக்கிறார், அவர்கள் பேரை போடுகிறார். விசிகாவும் ஆதரவு என்ற வகையில் அவர்கள் பேரையும் போடுகிறார், IUML ஆதரவையும் போடுகிறார். அந்த கடிதம் இருக்கிற நம்மிடம், அந்த கடிதத்தையே பார்க்கலாம். எந்தெந்த கட்சிகள் உரிமை எனக்கு ஆதரவளிக்க முன் வருகின்றன அப்படி என்று கட்சிகள் பெயரை போட்டு IUML பேரில் 1, அமமுக பேரில் 1 என்று ஒரு பெரிய கடிதத்தை எடுத்து போய் கொடுக்கிறார். அதை பார்த்துடன் ஆளுநர் பார்த்துட்டு மிக சரியாக கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் பிரச்சனை என்னவென்றால் சிபிஐ, சிபிஎம், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 பேருடைய ஆதரவு கடிதம் இருக்கிறது, ஆனால் மற்றவர்களுடைய ஆதரவு கடிதம் எங்கே, விசிகாவின் ஆதரவு கடிதம் எங்கே, IUML ஆதரவு கடிதம் எங்கே, அமமுக ஆதரவு கடிதம் எங்கே, இதிலிருந்து ஜெராக்ஸ் போட்டோ காப்பி என்று அழைக்கப்படுகிற நகலை தான் வைத்திருக்கிறீர்கள், அசல் எங்கே, எனவே இதை ஏற்க முடியாது, எனவே உரிய பட்டியலை கொண்டு வாருங்கள் என்ற வகையில் திருப்பி அனுப்பிவிடுகிறார். இதிலே மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, விஜய் தனிப்பெரும் கட்சியாக சென்றிருந்தாலே அவர் அழைத்திருப்பார். ஆனால் நான் கூட்டணி பேருடன் போகப் போகிறேன், கூட்டணி இருக்கிறது காண்பிக்கப் போகிறேன் என்ற வகையிலே ஆர்வ கோளாறு காரணமாக என்று கூட சொல்லலாம், இதை இப்படியும் வழக்கு மொழியில் சொல்லலாம். அதை பட்டியல் போடுகின்ற பேரிலே சரியான தகவல்களை கொடுக்காததால் ஆளுநர் அழைக்கவில்லை என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலே மிக தெளிவாக நம்மிடம் சொல்கிறார். இதனால் தான் அவர் அழைக்க தாமதப்படுத்துகிறார்.
அப்படி என்று சொல்லப்பட்டாலும் இதன் பின்னணியில் வேறு யாரோட கை இருக்கிறது என்பதுதான் தற்போது பெரும்பாலும் பப்ளிக் மத்தியில், அதாவது பொதுமக்கள் மத்தியிலே பெரும் பேச்சு. இது யாரோ ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்கள், விஜயை அழைக்கக்கூடாது, அவரை தாமதப்படுத்துங்கள், எந்த அளவுக்கு தாமதப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தாமதப்படுத்துங்கள், ஒருவேளை பின்வழியாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துங்கள், குதிரை பேரம் என்று சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் பொதுமக்கள் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கு. காரணம் என்னவென்றால், தற்போது டிடிவி தினகரன் திடீரென நேற்று இரவு, இதற்கு முன்னால் செல்லலை, ஆனால் டிடிவி தினகரன் திடீரென செல்கிறார். ஆனால் விஜயும் திடீரென தான் அந்த அமமுகவுடைய ஆதரவு ஒருவர் தான் எழுதியிருக்கிறார். அவர் ஒருவர் இவருக்கு ஆதரவு என்ற திடீரென ஒரு பெயரை சேர்த்திருக்கிறார் அந்த கடிதத்திலே. இதை பார்த்துன்னு ஏதோ குதிரை பேரம் என அவர் குற்றம் சாட்டியிருக்கார், புகார் கொடுத்திருக்கிறார். தற்போது குதிரை பேரம் என்று திமுகவும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். திமுக சார்பில் எம்பி வில்சன் இதுவரை மாற்றம் விஜய் கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்தீர்களே, இதுதான் பெரிய மாற்றம், இதுவரை தமிழகம் கண்டிராத அளவுக்கு குதிரை பேரம் நடக்கிறது என்ற வகையிலே இதுதான் விஜய் கொண்டு வரும் மாற்றமா என்ற அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். ஏற்கனவே மேலும் சில கட்சிகள் குதிரை பேரம் நடக்கிறது என்று சொல்லும் வகையில் டிடிவி தினகரன் வெளிப்படையாக குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். எனவே தற்போது ஆளுநர் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டார், குதிரை பேரம் இருக்கிறது, இது அதனால் தான் எம்எல்ஏக்களை எல்லாம் வெவ்வேறு இடங்களில் கொண்டு சென்று வைத்திருக்கிறார்கள் என்றால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரும் சென்னையிலே இருக்கலாம், ஏற்கனவே அவர்கள் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். ஆனால் தற்போது 4 எம்எல்ஏக்கள் ஹைதராபாத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள், ஒருவர் பெங்களூரில் இருக்கிறார். ஏன் சென்றிருக்கிறார்? இது பல சந்தேகங்களை, கேள்விகளை எழுப்புகிறது. இது குதிரை பேரம் நடக்கிறதோ என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் குழப்பமான நிலையிலே ஆளுநர் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அவர் சரியான முடிவெடுப்பாரா அல்லது குதிரை பேரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் சிறு நாட்கள் நான் அவையை முடக்கி வைக்கிறேன் என்ற வகையிலே ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவாரா என பல கேள்விகள் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றன. ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பது யாருக்கும் தெரியாத ஆளுநருக்கும் விஜய்க்கும் மட்டும்தான் தெரியும்.